அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். வந்தவுடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணா இப்படிலாம் வச்சுக்கூடாதுண்ணே, நீ தேர்தலில் நிற்கணுன்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுண்ணே. அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி, ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முடிகிடியெல்லாம் கட் பண்ணின்னு கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடணுண்ணே. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்றது எங்கள் கட்சியில் நாங்கள் இருந்தோம். எங்கள் தலைவர் அப்படி தான் எங்களை வழி நடத்தினார். அப்போ அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெள்ள தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அவருக்கும் எங்கள் தலைவர் சார்பாகவும் தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக விவசாயத்துறை அமைச்சர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர், அவர் பட்ஜெட்டு எப்படி இருக்குமோ ஏதுன்ற அந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. அவரும் மிக சிறப்பாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், ஒரு சில பேர் தான் இங்கே பழைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னடா இது இவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, இவனுங்க எப்படி இருப்பானுங்களேன்னுட்டுன்னு இப்போ மக்கள் பேசிக்கிற ஒரு விஷயம், உண்மையாகவே எல்லாருமே மந்திரியும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி தமிழக வெற்றி கழகம்லாம் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்றது தான் எல்லாரோடைய கருத்தும். எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார், போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி நாடா இது ஒரு சீனியர் மோஸ்ட்டு வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார். தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இதை மாதிரி அப்படின்னோடனே சரி, அவருடைய தொகுதி கடந்த 10 தடவை ஒரு 9 தடவை ஜெயிச்சிட்டார், அதனால் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று ஜெயிக்க போகிறார். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, எனக்கு நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்க, நான் நின்ன தொகுதியே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே நீங்கள் இதுமாரி ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அது உங்கள் தொகுதி தான். இல்லை, நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில் தான் நான் நிற்பேன். அது நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொகுதியாக இருந்தாலும் சரின்னார். ஏன்னா ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் செங்கோட்டை அண்ணனும் கிடைச்சதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்கள் தலைவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எதுண்ணே தொடர்ந்து பேசிடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு. ஏன்னா இந்த சபையில் எல்லாமே தெரியணும், உங்களுக்கும் நாங்கள் யாருன்றது தெரியணுன்றதுக்கோசம் தான். நீங்கள் நிறைய தடவை நாங்கள் மீட்டிங்கில் பேசியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி சொல்லும்போது, உங்கள் வரலாறை பற்றி சொல்லும்போது, எங்களுடைய வரலாறு 2 வருஷம்தான், 2.5 வருஷம்தான். அந்த 2.5 வருஷத்து வரலாறை நான் கொஞ்சம் சொல்லிக்கலான்றதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன். அவர் ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பாக ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தலைவர் தளபதிக்கிட்ட கேட்டு, அவர் எனக்கு கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். ஏன்னா உங்கள் கூட நிறையா நாள் நிறையா வருஷம் கூட இருந்தார். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது, அவரை விட்டாங்க, நாங்கள் இட்டுக்கணும். எங்கள் ஐஏஆர்எஸ் அருண்ராஜ் சார்
ஏன் சார், எதுக்கு சார் அரசியல்? ஐஆர்எஸ் பதவியிலே இருந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் அரசியலுக்கு வந்தே ஆகுனார். சரிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்ப்பார். நான் யாருக்கும் தெரியாமல் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நேரடியாக நான் பார்க்கணும், நான் உங்களோட கட்சியில் நான் பணியாற்றி நான் தேர்தலில் நான் நிற்கணும் அப்படின்னார். அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போவேன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன்ல நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனால் தலைவர் ஒன்று தான் சொன்னார், அந்த ஐஆர்எஸ் பதவியோடு நீங்கள் நம்மளுடைய கட்சியில் ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பதவிக்கு வருவீங்க, பயப்படாமல் தேர்தலில் நில்லுங்க, ரிசைன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அந்த நம்பிக்கை எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தாலும் அவருடைய வில் பவர், எதையும் சாதிக்க முடியும். எதையாவது ஒன்று சொன்னார்னா அது செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவார். இல்லைன்னா நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி அதை செய்ய முடியாது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அதை சொல்லவே மாட்டார். இப்போ கூட அவருடைய சிந்தனையே எதையெல்லாம் நாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அதை படிப்படியாக அனைத்தும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூடிய இருக்கிறவர் தான் எங்கள் தலைவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.